கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் காலில் விழு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் காலில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலயசை. ஞாழ தவ குலமே நீ அருள் தரும் பழியை செய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடுக்கண் பாதையிலே நம்மை பயணிக்க அழைக்கின்றார். அகலமான பாதை என்பது துன்பம் இல்லாத பாதை, இடுக்கலான குறுகிய பாதை என்பது துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த பாதை. அந்த பாதை தான் கடவுளை நாம் சென்றடையும் வழி. இந்த வேளையிலே நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு பயந்து ஒதுங்கிய நேரங்களுக்காக, வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்க பயப்படப்பட்ட காலங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நமது பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகின்றேன். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பின் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 9 முதல் 11, 14 முதல் 21, 31 முதல் 35 மற்றும் 36. அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனாகிய நிகராத்து தனக்கு எதிராய்
படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எத்தியோக்குவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலில் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசருக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்து, உண்மைதான், அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் எசாயா எசாக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னன் சனகெருபை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நடக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்றும் புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கெதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்று இரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததைக் கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகெருபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். தம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியது. தொலைவடக்கில் திகிலும் சீயோன் மலை அனைத்தும் உலகிற்கு மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார்.
மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகள் கடவுள் வீற்றிருந்தது. தம்மையே அதன் கோட்டைக்கு என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோயிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூ உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவாக்கியங்கள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் கூறிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 2 கருத்துக்களை நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஒன்று, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதற்கு அவர் அடிப்படையாக கொடுக்கின்ற உதாரணங்கள் 2. ஒன்று, தூய்மையானவற்றை நாய்களுக்கு போட வேண்டாம். மற்றொன்று, முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம். இது இரண்டுமே இந்த பொன்விதி என்று சொல்லப்படுகின்ற பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு மதிப்பீடு, எதற்கு முக்கியத்துவம்,
எதற்கு அடுத்தது, எதற்கு கடைசியானது என்று சொல்லி ஒரு மதிப்பீடு செய்கின்ற ஒரு முறை மனிதனுக்கு இருக்கின்றது. அது தேவை. அப்படின்னா தான் எந்த காரியத்தை முதல்ல செய்யணும், எந்த காரியத்தை முக்கியமாக செய்ய வேண்டும், எந்த காரியத்திற்கு முழுமையான கவனத்தை கொடுக்க வேண்டும் என்பது புரியும். எப்பொழுது அந்த மதிப்பீடு செய்கின்ற ஒரு முறை மனிதனுக்கு தோன்றவில்லையோ, உணரவில்லையோ, அப்பொழுது அவன் ஆன்மாவை மாத்திரமல்ல, வாழ்வுக்கு செல்லுகின்ற பாதையை கூட அவன் மறந்து போய்விடுவான் அல்லது மறுத்து விடுவான். இன்னைக்கு அவர் ஏசு அழகா சொல்றார், தூய்மையானதை நாய்களுக்கு போட வேண்டாம், ஏன்னா அதுக்கு மதிப்பீடு செய்கின்ற ஆற்றல் இல்லை. முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், காரணம் அந்த பன்றிகளுக்கு தெரியாது இது விலை உயர்ந்த முத்து என்று சொல்லி. அப்ப மதிப்பீடு செய்கின்ற ஆற்றல் மனிதனுக்கு உரித்தான ஒன்று. எதற்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை மனிதன் உணர்ந்திருக்கின்றார். எனவேதான் பொருட்களை பயன்படுத்துகின்ற முறையும், மனிதர்களோடு கொள்ளுகின்ற உறவும், கடவுளோடு கொள்ளுகின்ற தொடர்பும் எல்லாமே வித்தியாசமானது. பொருட்களை பயன்படுத்துவது போல் மனிதர்களை ஒருபோதும் நாம் பயன்படுத்துவதில்லை. காரணம், அது பொருள், உயிரற்ற ஒரு பொருள். அப்போ ஒரு மதிப்பீடு அங்கு உருவாகின்றது. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். எந்த ஒரு மனுஷனும் என்னுடைய நல்லது கெட்டதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நிச்சயமாக அவன் முடிவெடுக்கப் போவதில்லை. எல்லா மனிதருடைய உள்ளங்களுக்குள்ளும் எண்ணங்களுக்குள்ளும் தோன்றுகின்றது என்ன அப்படின்னா, என்னுடைய நல்லது கெட்டதில் எல்லாரும் வரணும், உற்றார் உறவுகள் வர வேண்டும், சமாதானம் எனக்கு கிடைக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் அடுத்தவர் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பப் போவதில்லை, அடுத்தவர் என்னை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பப் போவதில்லை. எந்த ஒரு மனிதனும் அடுத்தவர்கள் என்னுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பப் போவதில்லை. அப்படின்னம்னா, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவற்றை எல்லாம் என்ன செய்யணும்? பிறர் நமக்கு அன்பு செய்யணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பயணத்திலும் அவர்கள் உடன் வர வேண்டும், ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நம்முடைய துன்பத்திலே அவர்கள் துணை இருக்க வேண்டும், இயலாத பொழுது நமக்காக உதவி செய்ய வேண்டும். இதெல்லாமே நம்முடைய எண்ணமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அடுத்தவளிடமிருந்து. இயேசு இந்த இடத்துல தான் அந்த மதிப்பீட்டை சொல்லிக் கொடுக்கின்றார். எந்த ஒரு காரியத்தை பிறரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதை நாம் முதல்ல பிறருக்கு செய்ய வேண்டும். அங்கதான் மதிப்பீடு தொடங்குகின்றது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைனா, எல்லாரும் எனக்கு வேணும், எல்லாரும் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், ஆனால் என்னிடமிருந்து ஒன்றையும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் என்னிடம் இல்லை, அல்லது என்னிடமிருந்து பிறருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பல நேரங்களில் நமக்கு இல்லை. அதான் இன்றைக்கு மதிப்பீட்டினுடைய ஒரு குறைபாடு. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. எனவே இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோமோ அதை நாம் அடுத்தவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது வெறுப்பையும் பகையையும் வர்மத்தையும் வைராக்கியத்தையும் சுயநலத்தையும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை இயேசு கூறுகின்றார், இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். வாழ்வுக்கு செல்லும் வாயில் இடுக்கமானது, அழிவுக்கு செல்லும் பாதை அகலமானது. சுகமாக செல்லலாம். எங்கே வழி இல்லாமல் ஒன்றை நாம் பெறுகின்றோமோ அங்கு அந்த பொருளுக்கு அல்லது அந்த காரியத்திற்கு அர்த்தமும் இருக்க போவதில்லை, பொருளும் இருக்க போவதில்லை. எங்கே வழியோடு ஒன்றை பெறுகின்றோமோ அப்பொழுது அது அர்த்தமும் பெறுகின்றது, அதற்குரிய ஒரு பலனையும் நமக்கு கொடுக்கின்றது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் சுமந்து வலியோடு பெற்றெடுக்கின்றாள். அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை எவ்வளவு அருமையானது என்று.
ஒரு ஒலிம்பிக் போட்டியிலே தங்கப்பதக்கத்தை வெல்லுகின்ற ஒரு வீரர் தன்னைத்தானே பல ஆண்டுகளாக கடுமையான ஒரு பயிற்சிக்கு உட்படுத்துகின்றார். அவருக்கு தெரியும் அந்த பதக்கத்தின் விலை என்னவென்று. ஒரு பணக்காரன் தன்னிடம் இருக்கின்ற மிகுதியான பணத்தில் சொகுசான ஒரு வீட்டை கட்டி எழுப்புகின்றான். அவனுக்கு வருத்தம் தெரிய போவதில்லை, அல்லது அந்த வீட்டினுடைய அருமையும் பெருமையும் தெரிய போவதில்லை. அதே சமயத்தில் ஒரு ஏழை கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பை சிந்தி, வியர்வையை சிந்தி, அல்லது இரத்தத்தை கொடுத்து ஒரு குடிசை வீட்டை கட்டி எழுப்புகின்ற பொழுது அந்த ஏழைக்கு தெரியும் அந்த வீட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு அருமையானது, அழகானது என்று. இயேசுவிற்கு தெரியும் மீட்பினுடைய வலியும் விலையும் என்னவென்று. காரணம், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவமானத்தினுடைய சின்னத்தை தன்னுடைய முதுகிலே சுமந்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுதுதான் அந்த இயேசுவிற்கு மீட்பினுடைய வலியும் வேதனையும் என்னவென்று தெரிந்தது. அதனால தான் அந்த மீட்பை ஒருபோதும் அவர் விட்டு கொடுக்க தயங்கியதில்லை. அந்த மீட்பை பெறுவதற்காக போராடி இருக்கின்றார். அந்த போராட்டம் தான் அந்த மீட்பினுடைய விலையையும் அதனுடைய மதிப்பையும் இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டி இருக்கின்றது. எனவேதான் சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் தன்னுடைய பாடுகளை ஒவ்வொன்றாக அடுக்குவார். நற்செய்தியினுடைய வலியும் வேதனையும் என்னவென்று சின்னப்பருக்கு தெரிந்திருந்தது. பவுலடியார் அழகாக எடுத்து கூறினார். அதனாலதான் அந்த நற்செய்தி எவ்வளவு உயர் மதிப்புள்ளது என்பதை பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். ஏன்னா ஒரு அடுக்கடுக்காக அந்த துன்பங்கள், கடல்லையும் நிலத்திலையும் கசையால் அடிபட்டதும் கல்லால் அடிபட்டதும் இறப்பின் தருவாய்க்கு சென்றதும் இதெல்லாமே சின்னப்பருடைய அனுபவங்கள். அவருக்கு தெரியும் அந்த வாழ்வுக்கு செல்லுகின்ற பாதை எந்த அளவுக்கு கடினமானது என்பதும், அதே சமயத்தில் அது எந்த அளவுக்கு உயர்வானது என்பதும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை கூட எப்படி மாறி போயிடுச்சுன்னா, சுகமான வாழ்வு வேண்டும், துன்பம் தேவையில்லை. வளமான வாழ்வு வேண்டும், அதற்கு இரத்தமும் அல்லது வியர்வையும் தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், ஆனால் நான் எந்த விதத்திலும் நோவும் கஷ்டமும் படக்கூடாது. இதெல்லாமே தவறான கோட்பாடுகள். மாறாக எங்கே நம்மை முழுமையாக இழக்கின்றோமோ அந்த இடத்துல தான் நாம் எதற்காக எதை நம்மை இழந்தோமோ அதனுடைய மதிப்பையும் மரியாதையும் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இடுக்கமான வாயில் வழியே நுழைவதற்கும் நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை கரம் பிடித்து அந்த துன்பங்களுக்கு மத்தியில் வழிநடத்துவார். அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித்திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயரப்பட்டு மகிழ்விக்கும் எங்களின் மனங்களின் காணிக்கைகளை
உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான் அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியாரால் உடல் எடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வென்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து, குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திருவாவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும். இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாம். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியார் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியார் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை தீர
எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைவற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றிய பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க. அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க. அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. பிள்ளைகள் எம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீ அம்மா. கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீ அம்மா. விண்மீன் முடிய அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க.